الحمد لله والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والذين جاهدوا فينا لنهدينهم سبلنا وإن الله مع المحسنين. صدق الله العظيم. قال النبي صلى الله عليه وسلم: إن الله يعيد هذا الدين بعز عزيز وبذل ذليل، أو كما قال عليه الصلاة والسلام. மேலான கண்ணியமான பெரியார்களே, சகோதரர்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நாங்கள் விரும்பியோ விரும்பாமலோ அல்லாஹ் தீனுடைய நலவுகளில் அல்லாஹ்வுக்கு விருப்பமான விடயங்களில் ஈடுபடுறதுக்கு அல்லாஹ் சந்தர்ப்பங்களை வாய்ப்புகளை அல்லாஹ் வழங்கி கொண்டே இருக்கிறான். கண்ணியமானவர்களே, இது அல்லாஹ்வுடைய அருளே அல்லாமல் வேற தனிப்பட்ட யாருடைய விடயங்களும் அல்ல. அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு நலவ நாடிட்டார் என்றால் இஸ்தஅமலஹுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மய்யுரிதில்லாஹு பிஹி கைரன் இஸ்தஅமலஹுல்லாஹ். அல்லாஹ் யார்த்தால நலவை எதிர்பார்க்கிறானோ நல்ல விஷயம் இவர்த்தால் நடக்கணும். அல்லாஹ்வுக்கு பொருத்தமான விஷயங்கள் இவருடைய வாயால் வெளியாகணும், இவருடைய செயலால் வெளியாகணும், இவருடைய அசைவுகளால் வெளியாகணும் என்று யார் அல்லாஹ் எதிர்பார்க்கிறானோ இஸ்தஅமலஹுல்லாஹ், அல்லாஹ் அவரிடத்துல வேலை வாங்குவான். அல்லாஹ் வேலை வாங்குறா துனியாட வேலைக்கு அல்லாஹ் வேலை ஆரம்பிச்சுக்கிறான். மழை பெய்யறதுக்கு நாங்கள் எங்களோட எந்த விதமான எதிர்பார்ப்பும் அல்லாட்டிங்க. உலகத்தில் மழை இறக்கணுன்றதுக்காக நாங்கள் நீங்கள் யாரும் கஷ்டப்பட்டதில்லை. யாருக்காவது சேலஞ்ச் பண்ணிடுமோ மழை வந்தது என்ன முயற்சியால் தான், மழை பெய்யறதுக்கு காரணம் நான் தான், யாருக்கும் சேலஞ்ச் பண்ணல, யாருக்கும் சொல்லல. ராவு பகல் வந்து கொண்டிருக்குது, எங்களோட எந்த முயற்சியும் இல்லை, எங்களோட ஒரு வார்த்தை கூட இல்லை. துனியாவுடைய எந்த ஒரு தேவையும் பூர்த்தியாக்குறதுக்கு அல்லாஹ் எங்கள்கிட்ட எதையும் எதிர்பார்க்கல. அல்லாஹ்வுடைய எதிர்பார்ப்பு தீனுடைய விஷயங்கள் உலகத்தில் ஹயாத்தாகணும்னா அல்லாஹ் எங்கள்கிட்ட ஒரு அசைவு அல்லாஹ் எதிர்பார்க்கல. அல்லாஹ் எங்களை பயன்படுத்துவாங்க. எப்படி எமது முன்னோர்கள் அல்லாஹ் பயன்படுத்துறாங்க. இந்த உலகத்தில் கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சில மக்களை நல்லதுக்கு பாவிப்பாங்க. அவங்களால மஸ்ஜிதுகள் நிரம்பிய ஆரம்பம், அவங்களால தொழிலாளிகள் கூடும், அவங்களால ஜிக்ர் செய்யக்கூடியவங்க கூடுவாங்க, குர்ஆன் ஓதுறது கூடும், தஹஜ்ஜத்துகள் கூடும். அதே நேரத்தில் சில மக்களால் அல்லாஹ் மன்னிக்கணும், அல்லாஹ் பாதுகாக்கணும். பாவத்துக்கு அவங்க தான் காரணம். அவங்களால் நிறைய பாவங்கள் உருவாகுது, நிறைய பாவங்கள் அவங்களால் உருவாகுது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் எங்களை பாவத்தை பயன்படுத்தாமல் நன்மைக்கு அல்லாஹ் எங்களை பயன்படுத்த, எங்களை கொண்டு மதுபானத்தை உலகத்தில் பரவுறதுக்கெல்லாம் எங்களை பயன்படுத்தாமல் அல்லாஹ் ஜம்ஜம குடிக்க வைக்கிறான். அல்லாஹ் இது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அருள். இமாமுல் ஆலம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிகப்பெரிய இமாம்களில் ஒருவர், மிகப்பெரிய இமாம்களில் ஒருவர். எந்த அளவுக்கு கண்டால் அவங்க ஒரு முறை ரோட்ல போறாங்க, அவன் நடந்து போறான். போகும்பொழுது ஒருத்தர் என்ன செஞ்சான், கல்லண்டால விஷயம். அவங்க அப்படி திரும்பி பார்த்தான், யாரப்பா அடிக்கிறாங்க. அவங்க கேட்டா, ஏன் பார்க்குறீங்க, ஏன் திரும்பி பார்க்குறீங்க? அல்லாஹ்ட நாட்டத்தில் உங்களுக்கு கல்லடியிருந்து படவரம் இருக்கிறதா நீங்க தான் சொல்றீங்க. அல்லாஹ்ட நாட்டம் போக வேண்டியதானே, என்ன திரும்பி பார்க்குறீங்க? இமாமுல் ஆலம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னார்கள், எனக்கு நன்றாக தெரியும் இது அல்லாஹ்ட நாட்டத்தோடு சம்பந்தப்பட்டது, அதில் சந்தேகம் இல்லை. இந்த வேலைக்கு இந்த பாவத்துக்கு அல்லாஹ் யாரை பயன்படுத்தினான்னு தான் பார்க்கணும். இந்த பாவத்துக்கு அல்லாஹ் யார் தெரிவு செய்ய, அதைத்தான் பார்த்தேனே அல்லாமல் இது அல்லாஹ்ட நாட்டத்துக்கு முரண் இல்லைன்னா. கண்ணியமான பெரியார்களே, சகோதரர்களே, உலகத்தில் எத்தனையோ பாவங்கள் இந்த உலகத்தில் ஆயாத்தாது. ஒவ்வொருத்தரையும் எல்லாம் பயன்படுத்துறாங்க. பணத்தை, செலவை, ஆற்றலை, வார்த்தைகளை, செயற்பாடுகளை எத்தனையோ பயன்படுத்துறாங்க.
அல்லாஹ் எங்களை அப்படி பயன்படுத்தாமல் அல்லாஹ் எங்களோட நேரத்தை, எங்களோட காலத்தை, எங்களோட பணத்தை, எங்களோட அறிவை, எங்களோட ஆற்றலை, எங்களோட திறமையை, எங்களோட அசைவுகளை தீனுக்கு அல்லாஹ் பயன்படுத்துறேன். தீனுக்கு அல்லாஹ் பயன்படுத்துறேன். இது அல்லாஹ்வுடைய பொருத்தத்தோடு சம்பந்தப்பட்டது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் குர்ஆன்ல 2 விஷயத்தை மிகப்பெரிய விஷயம் அல்லாஹ் சொல்றான். உலகத்தில் ஆகப்பெரிய சர்டிபிகேட் அல்லாஹ், அதுக்கு மேல சர்டிபிகேட் ஒன்றும் இல்லை. நாம சொல்லலாம், உலகத்தில் மனிதர்கள் சொன்னது பிழையாகவும் சரியாகும். நாங்க நல்ல மண்டுவோம் பார்த்தா உள்ளுக்கு அது அப்செட்டாகும், நாங்க அப்செட்டுவோம் அது நல்லா ஆகிக்கும். எங்கட சர்டிபிகேட் ஒன்றும் வெளியிடல, எங்கட சர்டிபிகேட் ஒன்றும் வெளியிடல, அது உறுதியும் இல்லை. ஆனா அல்லாஹ் சொன்னா அது உறுதியாத்தான். அல்லாஹ் ஒரு விஷயத்தை சொன்னான்டா அது 100க்கு 1000 அதுதான் சரி. எங்கட பேச்சில முன்பின்னாக இருக்கு, எங்கட பேச்சில அது முரண்பாடு வார்த்தை கடன்பாடு. அல்லாட பேச்சில அப்படி அல்லாஹ் 2 விஷயத்தை உறுதியா சொல்றான். எப்படி உறுதியா அல்லாஹ் சொல்றான்னா, வலதிக்ருல்லாஹி அக்பர் வர்துவானும் மினல்லாஹி அக்பர். 2 விஷயத்தை பார்த்து அல்லாஹ் சொல்றான், இது மிகப்பெரிய விஷயம், இதை விட பெருசு ஒன்றும் இல்லை அல்லாஹ் சொல்றான். முதலாவது வலதிக்ருல்லாஹி அக்பர், நீங்க அல்லாஹ்வை திக்ர் செய்வீங்களே, இதை விட உலகத்தில் பெருசு ஒன்றுமே இல்லை. ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு நடக்கிறான், ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு திக்ர் செய்யறான், ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய ஞாபகத்தோடு இருக்கிறான், ஒரு மனிதன் அல்லாஹ்வை பற்றி பேசுறான், அல்லாஹ்வுடைய திக்ர் அல்லாஹ்வுடைய ஞாபகத்தை உண்டாக்குறான் மக்களுக்கு. இதை விட உலகத்துல பெரிய அம்சம் ஒன்றுமே கிடையாது. நாங்க பெரிய நினைப்போம் ஒன்றுண்ட தான் உலகத்து பெரிய விஷயம், ஆட்சியர் தான் பெரிய விஷயம், இந்த பில்டிங்கை கட்டுறது தான் பெரிய விஷயம், இப்படி ஒன்று சாதிக்கிறது தான் பெரிய விஷயம். நாங்க ஒன்றுண்ட பெருசு சொல்லுவோம். ஆனா அல்லாஹ் சொல்லி இது ஒன்றும் பெருசு இல்லை. வலதிக்ருல்லாஹி அக்பர், அல்லாஹ்வுடைய திக்ரை போல பெருசு உலகத்தில் எதுவுமே இல்லை. 2வது அல்லாஹ் சொல்றான், வர்துவானும் மினல்லாஹி அக்பர், அல்லாஹ்வின் புறத்தால் வரக்கூடிய சின்ன திருப்தியும். அந்த வார்த்தை அப்படியே தான் வந்திருக்கு, வருதுவானும். அந்த நுண் என்ற வார்த்தை, இந்த தன்மீன் என்று சொல்லுவாங்க. இந்த தன்மீன் என்றா ஒரு கலீல், ஐ கலீல் தஃசீர் எழுதுறாங்க. ஐ ருதுவானும் கலீல், சின்ன அற்ப விஷயத்தை அல்லாஹ் பொருந்தி கொண்டாலும் அது சிறுசு இல்லை, அது பெருசு. ஒரு ஆளை பார்த்து இன்னைக்கு வாங்க மாஷா அல்லா மாண்ட மாற்றத்துக்கு சொல்லுவோம், அல்லாஹ் அதை பொருந்தி கொண்டான், அல்லாஹ் பொருந்தி கொண்டான். ஒரு ஆள் இருக்கிறாரு, அவர்கிட்ட பேசி கொஞ்ச நேரம் நீங்க பேசுறீங்க, உங்களுக்கு முன்பின் அறிமுகம் இல்லாத ஒரு ஆள், அல்லாஹ் அதை பொருந்தி கொண்டான். அல்லாஹ் சொல்றான், இது உங்களோட சின்ன அற்ப விஷயத்தை பொருந்தினாலும் நீங்க அதை சிரிச்செடுக்க வேணாம், அது பெரிய விஷயம். அல்லாஹ் எங்கட இந்த இடத்துல இந்த ஈமான இந்த அமல இபாதத் அல்லாஹ் தந்தது எங்களை எல்லாம் பொருந்தி கொண்டது கிடையாது. ஒரு அமல பொருந்தினதுனாலதான் அல்லாஹ் எங்களை இந்த இடத்துல உட்கார வச்சு, அது எங்கட துவா வாய்க்கணும், பெற்றோருடைய துவா வாய்க்கணும், கஸ்தில போன துவா வாய்க்கணும், வந்த ஜமாத்தனோட துவா வாய்க்கணும். யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியும்? எங்க எது படுமென்று சொல்லல. உண்மையில் உலமாக்கள் ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு மர்கஸ்ல. இப்ப ஒரு வருஷம் முடித்த ஒரு உலமாவை, ஒரு ஆலிம கார்குந்தார் சொல்ல வச்சாங்க. கார்குந்தார் சொல்ல வச்சாங்க. அவர் சொன்னாரு, எனக்கு இந்த வருஷம் போறதுன்னு என்ன சரி வராது, எனக்கு ஜமாத் போறதே பிடிக்காது, அப்படியே சொன்னாரு. ஆனால் நல்லா படிச்சாங்க, நல்ல ஆலிம் ஹசரத் படிச்சாங்க. எங்க வீட்டுக்குமே சரி வராது, ஃபேமிலிக்கும் ஒத்து போறது, எனக்கும் ஒத்து போறது. எப்படியோ கொஞ்சம் பேர் சேர்ந்து என்ன மலேசியாவுக்கு ஜோடு கூட்டிட்டு போனாங்க, மலேசியாவில் நடக்கக்கூடிய ஜோடு கூட்டிட்டு போனாங்க. அங்க பேசுற பேச்சுக்கு எனக்கு கொஞ்சம் எழும்போணும்னு ஆசை வந்து எழுப்பினேன். நான் எழுப்பினேன். அப்ப அவர்கிட்ட கேட்ட கேள்வி என்னன்னு கேட்டா, அவர் வருஷம் கடைசி, வருஷத்துடைய கடைசி, நீங்க எப்படி வருஷம் போனீங்கன்றதுக்கு பதில் தான் அவர் சொன்னார். அவர்கிட்ட கேட்டாங்க, நீங்க எப்படி எந்த அடிப்படையில் வருஷம் முடிச்சீங்க? அவரோட கடைசி மாதமா இல்ல கடைசி 2-3 நாளைக்கு பலன் அப்படிங்க கூட இந்த காலத்து வரை சகல மதுரசாக்குள்ள உஸ்தாதுமா இருக்கு,
சகல மதரசாக்குள்ளே பெரிய மாணவர்கள் அவர்கள் வச்சு தான் இந்த கார்த்தூன்கார் சொல்லப்படுது. நானும் அந்த மஞ்சுமால் இருந்து அப்ப அவர் சொன்னாரு, அந்த மஜ்லிஸில் நான் எழுந்தி அந்த மஜ்லிஸை நடத்துறவங்க எனக்கு ஒரு துவாடு செஞ்சாங்க. எல்லா நாட்டு மக்களும் வந்திருந்தாங்க, பல நாட்டு தாயிகள் வந்திருந்தாங்க. அதுல எங்க உமாவுக்கு துவா செஞ்சாங்க. இவருடைய உமாவோட பாவத்தை எல்லாம் மன்னிக்கட்டும் பண்ணாங்க. அந்த ஒரு ஆமீன் தான் என்ன வெளியாகி, அந்த ஒரு ஆமீன். அட இப்படி ஒரு ஆமீன் கிடைச்சுமா? இப்படி ஒரு ஆமீனுடைய சல்லி கொடுத்தாவது எடுக்கணுமா? 10,000 20,000 பேரு ஆமீன் சொல்றா, எல்லாம் பொருந்திக்கணும். ஒரு ஆமீன் தான், சின்னொரு ஆமீன் வழக்கம். அந்த ஆமீனை பொருந்தினதுனால அல்லாஹ் அவருடைய உள்ளத்துல மஹப்பத்தை உண்டாக்கி வருஷம் முடிச்ச வச்சு சகல நாட்டுடைய மதரசாக்களுடைய எல்லா மாணவர்கள், எல்லா உஸ்தாதுமார்கள், எல்லா அதிபர்களுக்கு முன்னால இந்த வார்த்தை அவர் சொன்னார். சொல்றேன் என்னண்டா, ஒரு ஆமீன் கபூலாகிட்டா அல்லாஹ் பொருந்திக்கொண்டாலும் அவங்கள்ட்ட என்ன வேறு வாங்கணும் எங்களுக்கு சொல்லல. காபத்துல்லா நல்லா கட்ட வைப்பான், காபத்துல்லா நல்லா கட்ட வைப்பான். அல்லாஹ் எங்களை கொண்டு இத்தனையோ வேலை வாங்குவான். உலகத்தில் எத்தனையோ மஸ்ஜித் அல்லாஹ் ஹயாத்தாக்குவான். அதைத்தான் அல்லாஹ் சொல்றான், வர்துவானும் மின் அல்லாஹி அக்பர். நாங்க நீங்கெல்லாம் பாடுபடணும் இருக்கண்டா அல்லாஹ்வோட பொருத்தத்தை அடையும். இன்னைக்கு நாங்கள் இந்த இடத்துல உட்கார்றோம், இந்த இடத்துல நாங்க உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். எதுக்கு உட்கார்றோம்? அல்லாஹ் என்ன பொருந்திக்கொள்ளும். மௌலானா உமர் பாலம்பூரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்களா, ஒவ்வொரு கஸ்திலையும் சொல்லுவாங்களா, இதையாவது நீ பொருந்திக்கோயா. அல்லாஹ் எங்கட முயற்சிகள் அனைத்தும் எல்லாம் பொருந்திக் கொள்வானாக. அல்லாஹ்வோட பொருத்தத்துக்கு தகுதியானவர்களா நாங்க மாறோம். அதனால கண்ணியமான பெரியார்களே, சகோதரர்களே, எங்களுக்கு அல்லாஹ் செஞ்ச பெரிய அருள் தான். அல்லாஹ் இந்த பித்தனாட காலத்தில் அல்லாஹ் இப்படியான முதாக்கராக்கள் செய்யக்கூடிய, கேட்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் அல்ல, வாய்ப்புகள் எல்லாம் தான். ஈமானுடைய முதாக்கரா, அல்லாஹ்வோட தொடர்பை உண்டாக்குற முதாக்கரா, அல்லாஹ்வுக்கும் எங்களுக்கும் இடையில தொடர்பை சீராக்குற முதாக்கரா. இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க. இமாம் மாலிக் யார் தெரியுமா? நாங்க நீங்க நினைக்கிற மாதிரி இமாம் அல்ல. சொன்னாங்க, லா யுஃப்தா வ மாலிக்கும் ஃபில் மதீனா, லா யுஃப்தா வ மாலிக்கும் ஃபில் மதீனா. மதீனால இமாம் மாலிக் இருக்கும் பொழுது வேற யாரும் ஃபத்வா கொடுக்க மாட்டாங்க, வேற யாரும் ஃபத்வா கொடுக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட இமாம் அவங்க சொன்னாங்க, மன் அஸ்லஹ பைன அல்லாஹ் வ பைனஹு, மன் அஸ்லஹ பைனஹு வ பைன அல்லாஹ். அல்லாஹ்வுக்கும் அடியானுக்கும் இடையில யார் தொடர்பை சீராக்குவாங்களோ, அஸ்லஹ அல்லாஹு பைனஹு வ பைனல் ஹல்க், அவனுக்கும் உலகத்திலே எல்லா படைப்புகளும் உள்ள தொடர்பெல்லாம் சீராக்கிடுவான். எல்லாரும் தொடர்பு சீராகும். அல்லாஹ்வோட தொடர்பு சீராக்குற மஜ்லிஸ்கள் இந்த சபை. இதுல அரசியல் இல்லை, வியாபாரம் இல்லை, துனியாவில் எந்த நோக்கம் இல்லை. யாருக்காவது எங்கேயாவது சொல்லிக்கிறாங்களே இது ஏதாவது கிடைக்கும், எடுப்பாங்க கொடுப்பாங்க, ஒன்றுமே. அல்லாஹ்வோட கனெக்ஷன், அல்லாஹ்வோட அல்லாஹ்வுடைய அலாகம், அல்லாஹ்வோட தொடர்பு, யகீன படித்து கொடுக்கக்கூடிய இடங்கள், ஈமான வளர்க்கக்கூடிய இடங்கள். கண்ணியமான சகோதரர்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஈமான அல்லாஹ் தான் எங்களுக்கு படித்து தரும். ஈமான அல்லாஹ் தான் படித்து தரும். அல்லாஹ் குர்ஆன்ல எப்படி சொல்றான்னு பாருங்க. மா குன்த தத்ரி மல் கிதாபு வல் ஈமான் வலாக்கின் ஜஅல்னாஹு நூரன் நஹ்தி பிஹி மன் நஷா. அல்லாஹ்வோட வார்த்தை, எங்கட வார்த்தையா இல்ல. அல்லாஹ்வே தெளிவா சொல்லிட்டார், மா குன்த தத்ரி மல் கிதாபு வல் ஈமான். நபியை பார்த்து அல்லாஹ் சொல்றான், நபியை பார்த்து. நான் யார், நீங்க யாரு? என்னை உங்களை கிட்ட வைக்கவுமே இல்லை, உலகத்தில் யாரையும் கிட்ட வைக்கலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு முன்னால
அவங்கள பார்த்து அல்லாஹ் சொல்றான், மா குந்த தத்ரீமல் கிதாபு வலல் ஈமான். நபியே, உங்களுக்கு ஈமான்டா என்னண்டே தெரியாது, குர்ஆன்டா என்னண்டே தெரியும் உங்களுக்கு. சுப்ஹானல்லாஹ். மா குந்த தத்ரீ, உங்களுக்கு ஒன்றுமே தெரியா. இதை பத்தி மல் கிதாப் வலல் ஈமான். குர்ஆன் என்றால் வேதம் என்றால் ஈமான் என்றால் என்னண்டே உங்களுக்கு தெரியா. வலாக்கின் ஜஅல்னாஹு நூரன் நஹ்தி பிஹி, நாங்க தான் அந்த ஈமான்ட பிரகாசத்தை உங்களுக்கு தந்தோம். வலாக்கின் என்றால் ஜஅல்னா நூரன், ஈமானுக்கு அல்லாஹ் சொல்றான் நூர், வெளிச்சம். இந்த வெளிச்சத்தை நாங்க தான் உங்களுக்கு தந்தோம். அந்த வெளிச்சத்தால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? நஹ்தி பிஹி, நஹ்தி பிஹி, ஹிதாயத்து தரப்படும், சொர்க்கத்திலே வழி தரப்படும், அல்லாஹ்வுடைய பொருத்தத்திலே வழி தரப்படும். கண்ணியமான சகோதரர்களே, ஈமான படிச்சு தரணும் யாரு? ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ். எனக்கும் தான், அவங்களுக்கும் தான், நபிக்கும் தான். நபியை பார்த்து அல்லாஹ் சொல்றான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான். சரி, உலமாக்கள் இருக்கிறான், குர்ஆன்ல வருது, மா குன்த தத்ரீ மல் கிதாபு வலல் ஈமான் வலாக்கின் ஜஅல்னாஹு நூரன் நஹ்தி பிஹி மன் நஷா. நாங்க நினைக்கிறவங்களுக்கு அல்லாஹ் அந்த வெளிச்சத்தை காட்டுவான், எல்லாருக்கும் அல்லாஹ் காட்ட மாட்டான். அந்த ஈமான்ட வெளிச்சம் எனக்கு உங்களுக்கு கிடைக்கிறது அல்லாஹ்வுடைய நாட்டத்தோடு சம்பந்தப்பட்டது. அல்லாஹ் நாட்டிலேருந்து அந்த வெளிச்சம் எங்களுக்கு கிடைச்சிக்காது. அல்லாஹ் இன்னொரு ஆயத்தில் சொல்றான், இந்த வெளிச்சத்தை எடுத்துக்கொண்டு நீங்க நடங்க. நூரன் தம்ஷி பிஹி பின்னாஸ், இந்த வெளிச்சத்தை நீங்க வச்சுக்கொள்ள வானம். இந்த வெளிச்சத்தை எடுத்துக்கொள்ள தம்ஷி பிஹி பின்னாஸ், பின்னாஸ் எல்லாம் பைனன்னாஸ். தஃசீர் உலமாக்கள் எழுதுறாங்க, மக்களுக்கு மத்தியில அந்த வெளிச்சத்தை எடுத்துக்கொண்டு நீங்க நடக்கணும். நீங்க நடக்கணும், காலையில மாலையில 4 ஹவர் 8 ஹவர் கொடுத்து கொடுத்து நடங்க நீங்க. இதுவும் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், நூரன் தம்ஷி பிஹி பின்னாஸ். இந்த வெளிச்சத்தை அல்லாஹ் நாடியவர்களுக்கு அல்லாஹ் கொடுப்பான். ஈமானோட வெளிச்சத்தை அல்லாஹ் உங்களுக்கு தந்தது. இது அல்லாஹ் உங்களுக்கு தந்தது, இது இந்த ஈமானோட வெளிச்சம். அந்த வெளிச்சத்தை நீங்க சும்மா வச்சுக்கொள்ளவானோ. தம்ஷி பிஹி பின்னாஸ், மக்களுக்கு மத்தியில வீடு வீடாக மேடு பள்ள மேறு என்ன செய்யுங்க, நீங்க அதை எடுத்துக்கொண்டு நடங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துஆ செஞ்சாங்க. நபி அவரோட துஆட ஆழத்தை அகலத்தை பாருங்க. சுப்ஹானல்லாஹ். இந்த துஆக்கள் பாடமாக்கணும். துஆக்கள்ல இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, ஆக சிறந்தது குர்ஆன்ல வர துஆ. அண்மையில் ஒரு கார்குந்தாரில் ஒரு பல 3 சில்லா முடிச்சவர் மௌத்தான சொல்ல ஞாபகம் இல்லை. அவர் குர்ஆன்ல வர துஆக்கள் எல்லாம் பாடமாக்கணும். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, நீங்க குர்ஆன்ல வர துஆக்கள் பாடமாக்கணும். ஒவ்வொன்றும் வெளிச்சமான நபிமார் கேட்ட துஆக்கள், சஹாபாக்கள் கேட்ட துஆக்கள், அல்லாஹ் படித்து தந்த துஆக்கள். இரண்டாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட துஆக்கள், நபி கேட்ட துஆக்கள். நபி அவர் துஆல கேட்கிறாங்க, அல்லாஹும்ம ஹப்பிப் இலைனா ஈமான் வஸய்யின்ஹு ஃபீ கல்பி வகர்ரிஹ் இலைய الكفر والفسوق والعصيان وجعلني من الراشدين. இதைத்தான் மக்களுக்கு எதிராக சொல்லிக் கொண்டிருக்கணும். அப்படியே பேச்ச அங்கங்க போட் பண்ணி கொண்டு நிற்கிறோம். வெள்ளனை கண்டு கழிஞ்சினா இத்தான் வேலை. கொஞ்சம் பேர் அதையாவது ஒரு முசீபத்தை உலகமெல்லாம் எத்தி வச்சு கொண்டிருப்பாங்க. ஹசிரத் துன்யா வல்ல ஆகிறா, துன்யாவுக்கும் நஷ்டம், ஆகிறதுக்கும் நஷ்டம். யாராவது ஒருத்தருக்கு ஏசினத்தை, யாராவது ஒருத்தட்ட குறைய சொன்னதை சரி பெரிசா நாங்கள் என்ன செய்யறோம், அனுப்பிக்கொண்டே இருக்கிறோம். அல்லாஹ் எங்க எல்லாரையும் மன்னிச்சோம், அதை பார்க்காமல் கேட்காம. நபியுடைய பேச்சுத்தான் உலகம் எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ மிக முக்கியமானது. அல்லாஹும்ம ஹப்பிப் இலைனா ஈமான். யா அல்லாஹ், இது குர்ஆன்ல இதனுடைய கருத்து கொண்ட இதே துஆ வராவிட்டாலும் வேறொரு வார்த்தையில வருகிறது. அல்லாஹும்ம ஹப்பிப் இலைனா ஈமான். அல்ல ஈமான் எங்களுக்கு மஹப்பத்துள்ளதா ஆக்குது. ஈமான்ட முயற்சி, ஈமான்ட உழைப்பு, ஈமான பேச்சுறது, ஈமான் அனைத்து அம்சங்களையும் எனக்கு விருப்பம் உள்ளதாக ஆக்குது.
மஹப்பத்துள்ளதாக தந்தது. எனக்கு அது படவணும் என்று உள்ளது. கண்டு ஓடுறது இல்லை, ஏரியாவில் பிடிச்சிடுவாங்க, ஓடினோம் படுத்தாது, தப்பிக்கொள்ளணும் அல்ல. இது மஹப்பத்தாகும், ஈமான் மஹப்பத்தாகிடும். இரண்டாவது கல்வி என்ற உள்ளத்தில் நீ அதை கவர்ச்சியாக ஆக்கு. ஒன்றைக்கு மஹப்பத்து, ரெண்டது கவர்ச்சி. அல்லாஹ் சொல்றான், ஜுய்யின லின்னாஸ் ஹுப்பு ஷஹவாத்தி மினன் நிஸா வல் பனீன். தங்கம் வெள்ளி பெண்களை அல்லாஹ் கவர்ச்சியாக்குகிறான். தங்கம் என்றாலே எல்லாருக்கும் விருப்பம். அது அலாதியா சொல்ல தேவையில்லை, எடுங்க 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 சொல்ல எல்லாரும் எடுத்துருவான். பெண்கள் என்றாலே கவர்ச்சி, அல்லாவே சொல்றான். மஹப்பத் உண்டு, கவர்ச்சி உண்டு. முஹப்பத்தின் உச்ச கட்டம் தான் கவர்ச்சி. கவர்ச்சியை தேட தேவையில்லை, அது ஈடுபட்டு வரும். அல்லாஹ்ட்ட நபி அவங்க துஆ செய்யறாங்க, இந்த ஈமான எனக்கு கவர்ச்சியாக தந்து. ஈமாண்ட முயற்சி, ஈமாண்ட பேச்சு, ஈமாண்ட உழைப்பு அனைத்தையும் எனக்கு இன்பமாக்கி தந்தது. என்ற உள்ளத்துல இது வந்தா என்ன நடக்கும்? 3 விஷயம் நடக்கும். இந்த ரெண்டும் வந்தா வேற 3 விஷயம் நடக்கும். மூணு விஷயத்தில் எனக்கு வெறுப்பு உண்டாகும். அது ஆட்டோமேட்டிக்கா வெறுப்பு உண்டாகும். உலமாக்கள் எழுதுறாங்க, எப்ப ஈமான் மஹப்பத்தாகுமோ, ஈமான் கவர்ச்சி ஆகுமோ, ஈமானுடைய முயற்சிகள், ஈமானுடைய பேச்சுக்கள், ஈமானுடைய வார்த்தைகள் எப்ப கவர்ச்சி ஆகுமோ, 3 விஷயம் வெறுப்பு ஆட்டோமேட்டிக்கா உண்டாகும். முதலாவது குஃபுர், அல்லாஹ்வை நிராகரிக்கக்கூடிய தன்மை. அல்லாஹ்வை மறுக்கிறா அவருக்கு அதுக்கங்கள் ஒன்றும் படாது, அது வெறுப்பு உண்டாகி குஃபுர் அவர் விட்டு தூரமாகி. இரண்டாவது ஒரு ஃபுசூக், தவறான நடத்தைகள். ஃபுசூக் என்றா தவறான நடத்தை, வார்த்தையில அசிங்கமான வார்த்தை, தவறான தொடர்பு, பிழையான உணர்வு, மகரமில்லாத அந்த அமைப்புகள், தவறான தொடர்பில் வெறுப்புண்டாகினாள். கிட்ட நெருங்க மாட்டான். சந்தர்ப்பம் தேடி போறதல்ல, தேடி வந்தால் விட்டு ஓடிடுவார். சந்தர்ப்பங்கள் அமைஞ்சாலும் இவர் விட்டு ஓடிடுவார். இவர் தன்னை பாதுகாத்துக் கொள்வார். எப்படி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பாதுகாத்துக் கொண்டாங்க? எல்லா சந்தர்ப்பமும் அமைஞ்சு. வகல்லகத்தில் அபுவாப வகாலத் ஹைத்தலக், ராஜர பலச லொக் பண்ணி எல்லாமே மூடி அந்த பெண் தூண்டுற ஹைத்தலக் வாங்க. எப்படி ஒரு சந்தர்ப்பம், எப்படி ஒரு அமைப்பு, எப்படி ஒரு சான்ஸ் உலகத்திலே பார்வையில, எங்கட பார்வையில இல்ல. அவர் என்ன சொன்னாரு? கால மஅதல்லாஹ், கால மஅதல்லாஹ், அல்லாஹ் என்ன பாதுகாப்பு, அல்லாஹ் என்ன பாதுகாப்பு. அது ஈமான்ட கவர்ச்சி வரக்கொள்ளதான் இதுல வெறுப்பு உண்டாகும். இதுல வெறுப்பு உண்டாகி அது ஆண்களுக்கும் வரும், பெண்களுக்கும் வரும். ஈமான்ட உழைப்பு உள்ளவங்க. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் சொல்றான், வக்கர்ரிஹிலைல் குஃப்ர வல் ஃபுசூக். இந்த பாவத்தில் உங்களுக்கு ஈமான் உழைப்பு கூட 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 கூட, அந்த வெளிச்சம் கூட கூட இதுல வெறுப்பு உண்டாகி. மூணாவது வல்லிஸ்யான், வல்லிஸ்யான் ஏனைய பாவங்கள், இதர பாவங்கள். அல்லாஹ் விசேஷமா ரெண்ட சொல்றான். ஈமானுக்கு நேரே முரண்தான் பாவங்கள் பொதுவா, ஆனா விசேஷமாக இந்த தவறான உறவுகள், பிழையான தொடர்புகள், பிழையான தொடர்புகள், இதில் அல்லாஹ் வெறுப்பு உண்டாக்குவான். ஈமான்ட முதல் கட்டம், ஈமான்ட முதல் கட்டம் இதுதான். இரண்டாவது கட்டத்தை நபி அவங்க சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஈமானன் காமிலன் வ யகீனன் சாதிகன் ஹத்தா ஆலம் அன்னஹு லன் யுஸீபனி இல்லா மா கதப்தஹு லி வ ரத்தனி பிமா கஸம்தஹு லி. இரண்டாவது நபி அவங்க கேட்டாங்க, யா அல்லாஹ், பூர்த்தியான ஈமான தந்து, பூர்த்தியான ஈமான், கம்ப்ளீட், சம்பூர்ணமான ஈமான நான் உன்கிட்ட கேட்கிறேன்.
வயகீனன் சாதிகன், உண்மையான யக்கீனை கேட்கிறேன். அந்த யக்கீனால என் உள்ளத்துக்கு என்ன வரணும்டா, ஹத்தா அலமின் யுஸீபனி இல்லா மா கதப்தஹு, நீ எழுதினதை தவிர உன் எழுத்துள்ளதான் என் வாழ்க்கையில் நடக்கும் என்று நம்பிக்கை 100க்கு 100 வார வரையில அந்த அளவுக்கு ஈமான யக்கீனை தந்து, என்ன நடந்தாலும் அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. என்னதான் நடக்கட்டும், அல்லாஹ் எழுத்தில் உள்ளதான் நடக்கும். நடக்க முன்னால சில வேலை வெற்றிகளை செய்வாங்க, அது வேற. நடந்து முடிஞ்சிட்டா அல்ஹம்துலில்லாஹ் யகீன். வரல்லினி பிமா கஸம்தஹு லி, பூர்த்தியான ஈமான் வந்தா என்ன கிடைக்கும்டா, அல்லாஹ் எனக்கு அந்த எதை பங்கு வைத்தானோ அதுல அல்லாஹ் நீ எனக்கு திருப்தியை தந்து சந்தோஷம். எது வந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ் திருப்தி. இந்த உலகத்தில் எல்லாரும் பேசுறது என்ன, 10 பேர் இல்ல 10 பேர்த்த சொல்லுவாங்க. திருப்தியில் அப்படிதான் இருக்கிறாங்க. போதாண்டு கொண்டிருக்கிறாங்க ஒரு கூட்டம், இன்னும் வேணுமென்றாங்க ஒரு கூட்டம், என்னை விட அவங்க நல்லா இருக்கிறாங்கன்றாங்க. அதே அல்லாஹ் எனக்கு எவ்வளவு பெரிய சக்தியை ஈமான் அல்லாஹ் தந்திக்கிறார். இதை விட வேற என்னைக்கு துனியால ஈமான விட அமலை விட அல்லாஹ்வோட தொடர்பை விட வேற என்னைக்கு எங்களுக்கு. இதை நினைச்சு நினைச்சு நாங்கள் அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்யும். அப்பா இப்னு அபி ரபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இவங்க யாருண்டா, இவங்க இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு மாணவர். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு யாரு, நபியில நேரடி மாணவர்கள். நபியிட்ட நேரடியா படித்தவங்க தான் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு. படித்தது மட்டுமல்ல, நபியில துஆவுக்கு ஆளானவங்க. நபியே துஆ செஞ்சாங்க, அல்லாஹும்ம அல்லிம்னி ஹிக்மா, அல்லாஹ் குர்ஆன்ல விளக்கத்தை கொடுத்து. இவர் சின்ன பொடியன், சின்ன வாலிப, 15 வயசு. உமர் ரலியல்லாஹுடைய காலத்துல ஒரு மஸ்அலா பிரச்சனை ஏற்பட்டது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அனுப்புறாங்க யார்கிட்ட, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்கள்ட்ட அனுப்புறாங்க, இதுக்கு விளக்கத்தை கேட்டுக்கணுவாங்க. எல்லாரும் கேட்டாங்க, அவரு சின்ன ஒரு ஆளு, அவர் சாதாரண யங் ஆளு, அவர்கிட்ட கேட்குறீங்க அனுப்பி, இவ்வளவு பெரிய உமர் ரலியல்லாஹு அன்ஹு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன, உங்களுக்கு தெரியுமா நபியோட துஆவுக்கு ஆளானாலும் இவர். நபியே துஆ செஞ்சாங்க, அல்லாஹ் குர்ஆன்ல விளக்கத்தை கொடுத்துறது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபாக்கள் எப்படி முன்வரிசையில் இருந்தாங்களோ அதுக்கு அடுத்த கட்டம் தாபீங்கள், சஹாபாக்களை கண்டவங்க. அந்த சஹாபாக்கள் சேர்ந்து படித்தவங்க தான் அத்தா இப்னு அபி ரபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. ஆனா கண்ணியமானவர்களே, துனியால எல்லா குறையும் அவட்டி, துனியால அவட்டு இல்லாத குறை ஒன்றும் இல்லை. சொல்ல போனா அவர் பயம் பண்ணினான்டா, முதாக்கரான செஞ்சாண்டா, தஃசீர் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வரலாறு எழுதுறாங்க, 15,000 பேர் அல்லது 17,000 பேர் அவருடைய பேச்சு எழுதுறதுக்கு இருப்பாங்க. ஒரு நாள் அவர் ஹரத்தில் அப்படி பேச்சுக்கொண்டு முதாக்கரா செஞ்சு நிற்கிறாங்களா. மக்காவுடைய கவர்னர் வந்தார். கவர்னர் வந்து பார்த்தா அவர் கேட்டார், அப்துல் மின் நபீதில் பசரா, ஒரு பசராவுடைய ஒரு அடிமைக்கு என்ன இவ்வளவு பெரிய கண்ணியம். அவரை பார்த்தா கண்ணம் கரையிறது கருப்பு, அப்படி கருப்பான ஒரு ஆள். காலை பார்த்தா நொன்றாள், ஒரு எங்கட மொழியில சொல்றா நொன்றாள். கையை பார்த்தா கையொன்று வேலை செய்யுது, கை அவட சூகை ஆயிடுச்சு, கை வேலை செய்யுது. கண்ணை பார்த்தா கண்ணோடு தெரிப்படுது, காலை பார்த்தா பெரிய காது, உதட பார்த்தா அது பெரிய உதடு. பார்க்கறதுக்கு யாரும் பொன் கொடுக்க மாட்டாங்க, அவருக்கு யாருமே பொன் கொடுக்க மாட்டாங்க. எல்லா குறையும் இருக்குது. மக்கால கவர்னர் கேட்டாராம், என்ன இவரே பெரிய குறையோடு இந்த மனிதன் அந்த பேச்சு எழுதுறதுக்கு இப்படியா நினைக்கிறாங்க. சொன்னாங்களாம், அவர் தீர்க்கக்கூடிய அல்லாஹ்வுடைய தொடர்பு, பேணுதல். கண்ணியமான சகோதரர்களே, உலகத்தில் எல்லா நியமத்தில்லா போனாலும் பிரச்சனை இல்லை, ஈமான் என்ற நியமத் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் நசீபாக்கி மௌத்து வரையில் அல்லாஹ் எங்களை ஈமானோட வச்சு ஈமானோட மௌத்தாக்கும். எங்களோட துவாவும் இப்படித்தான் இருக்கணும். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு துவா போல துவா ஆயிக்கோங்க. அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹயாத் சஹாபாவின் விஷயத்தை பதிவு செய்கிறார்கள். அவங்க தானா நபியுடைய சஹாபாக்கள்ல நபிக்கு மிக
சில விஷயத்தில் நெருக்கமானவன். ஆளை பார்த்தா கட்ட சஹாபி, ஆனா பெரிய சஹாபி. நபி அவங்க ஒரு கட்டத்தில் சொன்னாங்க, இப்னு மஸ்ஊத் இன்னக தரா ஃபில் ஜன்னத்தி தைரா, நீங்க சொர்க்கத்தில் ஒரு பறவையை காணுங்க. இந்த பறவை அப்படி டெவலப் பண்ணி உங்களுக்கு முன்னால் வரணும், உங்களுக்கு ஒரு ஆசை வரும். உங்களோட ஆசை எப்படியோ அப்படி கிடைக்கும். என்ன சொல்றாங்க நபி அவங்க? மறைமுகமா ஒரு சர்டிபிகேட்டை கொடுக்குறாங்க, நீங்க ஒரு சொர்க்கவாதி, நீங்க சொர்க்கவாதி. ஆனா அப்படியெல்லாம் கிடைச்ச இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு கடைசி இரவையில, கடைசி பகுதியில, தஹஜ்ஜுடைய நேரத்துல அல்லாஹ்வோட அழுது முனாஜாத் செய்வாங்க, அல்லாஹ்வோட உரையாடுவாங்க, அல்லாஹ்வோட மண்டாடுவாங்க. என்ன சொல்ற? அல்லாஹும்ம ஹதைதனா லில் இஸ்லாம், அல்லாஹ் ஈமான்ல தீன்ல பாக்கியத்தை தந்தாய், இதை எங்களை விட்டு கலக்கிடாது, இதை எங்களை விட்டு தூரமாக்கிடாது, இதை விட்டு நாங்க பாக்கியம் கட்டவர்கள் ஆக்கிடாது. எதுவரையில ஹத்தா நல்காக்க, உன்னை சந்திக்கணும். எப்படி சந்திக்கணும்? வாந்தராதினா, நீ எங்களை கொண்டு 100% திருப்தி அடைஞ்ச நிலைமையில உன்னை சந்திக்கணும். அது வரையில யாழ்லா ஈமான் விட்டு எங்களை தூரமாக்கிடாது. எப்படி ஒரு சாபி எப்படி ஒரு துவா கேட்கிறான். ஈமானுக்கு எவ்வளவு பெரிய உழைப்புன்னு நாங்க நீங்களும் செய்யணும். ஈமானுக்கு எவ்வளவு பெரிய முயற்சிகள் நடக்கணும் கண்ணியமான சகோதரர்களே. அப்ப ஈமான்ங்கிறது கண்ணியமானவர்களே, இந்த ஈமானால 3 விஷயம் நடக்கும். இந்த ஈமான் உழைப்பு செஞ்சு நாங்க படிக்க வேண்டிய பாடம் 3 பாடத்தை படிக்கணும். ஒன்று படிக்கணும், என்ன தெரியுமா? முதலாவது பாடம் மக்லூக்கை விட ஹாலிக் தெரியும். படைக்கப்பட்ட படைப்புகளை விட படைச்ச அல்லாஹ் பெரியவன். அல்லாஹ் தெரியும், அதை விட பெருசு யாருமே இல்லை. அவன் கட்டளை பெருசு, அவன் அமல்கள் பெருசு, உலகத்துடைய சொத்து செல்வங்கள் ஒன்றுமே பெருசு. ஹாலிக் பெரியவன் அல்லாஹ். ஹாலிக் அல்லாஹ், மாலிக் அல்லாஹ், ராபிக். சின்ன பிள்ளைகளுக்கு இந்த வார்த்தையை சொல்லிக் கொடுப்போம். அல்லாஹ் ஹாலிக், அல்லாஹ் மாலிக், அல்லாஹ் ராபிக். அடிக்கடி எவ்வளவு தெரிந்தான், தெரிஞ்சாலும் சொல்லிக் கொடுப்போம். அல்லாஹ் படைத்தான். லஹுல் ஹல்கு வல் அம்ரு தபாரக்கல்லாஹ். அல்லாஹ் குர்ஆன் படைப்பு அது அல்லாஹ்வுக்கு மட்டும் உரியது. வல் அம்ரு அதை மேனேஜ் பண்றதும் அல்லாஹ், அதை நிர்வகிக்கிறதும் அல்லாஹ் தான். அல்லாஹ் ஹாலிக், படைச்சவனும் அவன், அதை மெயின்டைன் பண்ணவும் அவன் தான், அதை நடத்துறவனும் அவன் தான். எங்களை இஷ்டப்படி ஒன்றுமே நடக்க போறதில்லை, எங்களை இஷ்டப்படி ஒன்றுமே நடக்கிறது. என் கை நினைச்சேன்னா அல்லாஹ் என் கை அப்படியே செயலிழக்க செஞ்சிருவான். என் கண் பார்வை அப்படி நினைச்சாருன்னா அல்லாஹ் அடிச்சிடுவான். கண் திறந்துதான் நீக்கும், பார்வை அல்லாஹ் அடிச்சிடுவான். வஜஅல்னா மின் பைனி ஐதீஹிம் சத்தா வ மின் கல்ஃபிஹிம் சத்தன். சூரா யாசீன் அல்லாஹ் சொல்றான். நாங்கள் எல்லாரும் குர்ஆன் ஓதுற யாசீன் காலையில மாலையில மாஷாஅல்லாஹ் ஓதுறோம், நல்ல விஷயம். யாசீனை படி. யாசீன் என்று முழுக்க ஈமான் ஒரு சூரத். ஹஜரத்தில் போகணும், எனக்கு யாசீனை கொஞ்சம் விளங்கப்படுத்துங்களே. யாசீன் அல்லாஹ் என்ன சொல்றான்? நாங்கெல்லாம் முஹர்ரமை கொண்டாடி இருக்கிறோம். முஹர்ரம் நடந்ததான் பெரிய ஹிஜ்ரத்துடைய சஃபர். முஹர்ரம் சும்மா சிறப்பாக அல்ல, முஹர்ரம் நடந்த தீனுடைய பெரிய ஒரு முயற்சி. நபி அவங்க மக்கா விட்டு போக வேண்டிய கட்டம், அதுவும் விருப்பமான ஊருக்கள், விருப்பமான ஊர்ல இருந்து விருப்பமில்லாத இருந்து போறான். விருப்பமான ஊர். நபி அவங்க போக்குள்ள சொன்னாங்க, காபா பார்த்து, யா காபா, காபா பார்த்து, காபாவே இன்னக அஹப்புல் பிலாதி இலல்லாஹ், நீ அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பமான இடம். இந்த மக்கள் என்ன துரத்தல் என்ன இங்கிருந்து நான் பேசிக்க மாட்டேன். அவ்வளவு விருப்பமான ஊர். அவ்வளவு விருப்பமான ஊர்ல இருந்து ஊரை விட்டு போக வேண்டிய கட்டம், குடும்பத்தை விட்டு மண்ணை விட்டு போக வேண்டிய கட்டம். எல்லாரும் லேசா சொல்றாங்க முஹர்ரம், எல்லாம் நினைக்கிறாங்க முஹர்ரம்ல எல்லாம் கொஞ்சம் பாத்தவரை கொடுத்துட்டா எல்லாம் சரி வரும், கொஞ்சம் ஏதாவது பங்குட்டுட்டா முஹர்ரம் நாங்க கொண்டாடிட்டோம். நல்ல விஷயம், எதையோ கொண்டாடுறத முஹர்ரம கொண்டாடுற அல்ஹம்துலில்லாஹ், நல்ல விஷயம், அது வேற விஷயம். ஆனா முஹர்ரம்ல என்ன?
முஹர்ரம் என்ன நடந்துச்சு, எதை வச்சு முஹர்ரம் உருவாயிச்சு, எதை வச்சு முஹர்ரம் உருவாயிச்சு? முஹர்ரம் என்றாலே ஹிஜ்ரத்துடைய ஆரம்பம், ஆரம்பத்தை கணிக்கக்கூடிய முதலாவது மாதம், வருஷத்தை கணிக்கக்கூடிய முதலாவது மாதம். அந்த ஹிஜ்ரத்தில் கண்ணியமானவர்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா விட்டு மதீனாவுக்கு போனாங்க. விருப்பமான ஊர்ல இருந்து விருப்பமில்லாத ஊருக்கு போறாங்க. மதீனா விருப்பமான ஊர் அல்ல, மதீனாவோட பேர் மதீனாவும் அல்ல. மதீனாவோட பேர் என்ன தெரியுமா? யஸ்ரிப். யஸ்ரிப் அது ரொம்ப பயங்கரமான ஒரு ஊர். யாரும் அந்த ஊரை கடந்து போக மாட்டாங்க. போனவன் மாற்றிக்கொள்வார். போற வாரவங்களை மங்கொல் அடிக்கிற இடம் மதீனா, அந்த யஸ்ரிப் என்ற ஊர் தான். ஒரு யுத்தம் நடந்துச்சு நபி அவங்க போறதுக்கு முன்னால. அந்த யுத்தத்துக்கு பேரு புஆத். அங்க ரெண்டு ஃபேமிலி இருந்தாங்க முக்கியமா, ரெண்டு கோத்திரம், ஹவுஸ் ஹஸ்ரத். பின்னால அவங்க எல்லாம் இஸ்லாத்துக்கு வந்தாங்க. அவங்க ரெண்டு பேருக்கு மடையில் ஏற்பட்ட ஒரு சண்டை. எதுக்கு சண்டை தெரியுமா? சின்ன விஷயத்துக்கு சண்டை. எதற்கு சண்டை? ஒட்டகத்துக்கு தண்ணி கொடுக்கறது டேர்ன் பண்ணி வச்சாங்க. இவங்கள தேனா அவங்கள தேனா. இதுல வந்த குழப்பம், இதுல வந்த சண்டை, இதால ஏற்பட்ட முருகல், விட்டு கொடுக்கா தன்மை. ஒரு யுத்தம் நடந்த யுத்தத்துக்கு பேரு புஆத். 90,000 பேரை கொண்டு போனாங்க. எத்தனாயிரம் பேர் எப்படின்னு பாத்துக்கோங்க. இப்ப மதீனா எப்படி இருந்தது பாத்துக்கோங்க. அப்படியே அவங்க ஊருக்கு தான் நபி அவங்க போறாங்க. அங்க போனா அங்க தண்ணி ஒருத்தருக்கும் படுகிறது இல்லை. இந்த தண்ணி பட்டாலே ரேஷன் ரூபாயும். அபூபக்கர் ரலியல்லாஹு அவனுக்கு காய்ச்சல் ஒன்று அடிச்சுச்சு. அந்த காய்ச்சலால் அபூபக்கர் அப்படியே சுருண்டு போயிட்டாங்க. தலையை தூக்கடாது. நபி அவங்க குபால வைத்து நின்று அபூபக்கர் 4 நாள் தங்கினாங்க. அபூபக்கர் எலும்பேலாத அளவுக்கு வருஷம் தண்ணி குடிக்க மேல. காய்ச்சல் ஒரு பக்கம் எப்படி இருக்கும். விருப்பமான ஊர்ல நல்ல வசதி அழிந்து போட்டு இங்க வந்தாங்க. வந்தண்டே காத்துட்டாங்க. நாங்க எங்கேயாவது ஜமாத்தோட ஆசையோட போறோம், போனண்டே காத்தல் பிடிச்சா பிடிக்கும், சூறா போடுங்க, நாங்க அப்படியே ரிட்டர்ன் ஆயிடுவோம். இங்க சரி வராது, எங்களுக்கு தண்ணியும் சரி வராது. நபி அவங்க ஒரு துவா செஞ்சாங்க. ஒரு துவா செஞ்சாங்க, அல்லாஹும்ம பாரிக் லில் மதீனா மிஸ்ல மா பாரக்த லி மக்கா. யா அல்லாஹ், மக்காவுக்கு போல 2 பங்கு நீ பரக்கத் செஞ்சு. ஃபீ சாஇஹா வ ஃபீ தம்ரிஹா வ ஃபீ புர்ரிஹா ஃபீ ஷஈரிஹா. இதனுடைய கோதுமை, இதனுடைய தானியங்கள், இதனுடைய பேரிச்சம்பழத்தில் யாரும் பரக்கத் செஞ்சு. மக்காவுக்கு போல டபுள் பங்கு. மக்காவுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய துவா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய துவா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். சாதாரண துவா இல்ல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க ஒரு துவா உண்டு, கியாமம் வரங்காட்டும் அந்த துவா ஹயாத் ஆகும். கேட்டாங்க, அல்லாஹ் வர்ஸுக அஹ்லஹு மினஸ் ஸமராத். யா அல்லாஹ், இந்த மக்கா இந்த ஒத்தரும் இல்லை, நான் மட்டுமே இந்த வைஃபோட வந்திருக்கிற புள்ளையோட நான் ஒரு துவாவிட்ட கேட்கிறேன். என்ன துவாண்டா? கியாமம் வரங்காட்டும் இது ஆட்கள் வரக்கூடிய இடமா மாற்றம். தஹ்வி இலைஹிம் ஃபஜ்அல் அஃஇதத்தன் நாஸி தஹ்வி இலைஹிம். மக்கள் உள்ளத்தில் இதுக்கு கவர்ச்சியாக ஆக்கி. இன்றைக்கு அதனாலதான் மக்காவுக்கு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் போறாங்க. வாரவங்களுக்கு எந்த உணவுடைய தட்டுப்பாடும் வைக்காது. இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மக்காவுக்கு துவா. மதீனாவுக்கு நபி அவங்க துவா செய்யறாங்க, அதை விட 2 மடங்கு யார பரக்கத் செய்வாங்க. அதை விட 2 மடங்கு நீ பரக்கத் செய்வாய. இந்த மதீனா வாசியில எங்களுக்கு விருப்பமாகும், எங்கட மதீனா வாசியலுக்கு விருப்பமாகும் நீ ஆக்குவாயா. இந்த காய்ச்சல நீ அப்படியே இந்த ஊர்ல இருந்தே தடுத்து விடுவாயா, இந்த ஊர்ல இருந்தே நீ அனுப்பி விடுவாயா. அந்த மதீனா வாசியலுக்கு நபி அவங்க துவா செஞ்சாங்க, அல்லாஹும்ம யார் இந்த மதீனா வாசியலை யாரெல்லாம் கண்ணியப்படுத்துவாங்களோ அவங்கள நீ கண்ணியப்படுத்து. அவங்கள யார் நோய்ப்பாங்களோ உப்ப கரைச்சது போல கரைச்சி போட்டுது. ஏன் ஏன் துவா செஞ்சாங்க? மக்கால திரட்டினாங்க. மதீனாக்கு 2 மடங்கு துவா செஞ்சாங்க. மதீனத்துல் முனவ்வரா, வெளிச்சம் ஊட்டப்பட்ட மதீனா, பிரகாசமான மதீனா. ஏன் பிரகாசமான மதீனா? இதால தீன வரவேற்கும். நபி கடன் கொடுத்ததுனால தீன சுமந்தாங்க. ஒரு கிராமம், ஒரு பின்தங்கிய கிராமம், யாருமே கணக்கெடுக்காத ஒரு ஊர். யாரும் அங்க போறதுக்கு தயார் இல்லை. போனா சண்டை, போனா பிரச்சனை, கொலைக்கு முகம் கொடுக்க வாங்கும், பிரச்சனைக்கு முகம் கொடுக்க வாங்கும். அப்படிப்பட்ட ஊருக்கு நபி அவங்களோட துவாவால
ஏதாவது துவா தீன சுமந்தாங்க. எழுதுறாங்க உலமாக்கள், இதே அமைப்பு ஒரு குடும்பம் தீன சுமந்தா அந்த மதீனா வாசியில் கிடைச்ச வெளிச்சம் அல்ல அந்த குடும்பத்துக்கு அல்ல கொடுப்பான். ஒரு மஹல்லா சுமந்தா அந்த மஹல்லாக்கு அல்லா கொடுப்பான். ஒரு ஏரியா சுமந்தா அந்த ஏரியாவுக்கு அல்லா கொடுப்பான். அல்லா உங்களுடைய ஏரியா அப்படிப்பட்ட ஏரியாவை எல்லாம் ஆக்குவாங்க. அப்படிப்பட்ட ஏரியாவை தீன சுமக்கக்கூடிய ஏரியாவா, தீனுடைய வெளிச்சங்கள் தீனுடைய பிரகாசங்கள் வீசக்கூடிய கிராமமாக ஊராக ஏரியாவா இந்த ஹல்காவை இந்த மஹல்லாவை எல்லாம் ஆக்குவானா. கண்ணியமான சகோதரர்களே, அந்த அந்த சஃபர்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நபியுடைய அந்த அந்த சஃபர்ல தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துஆக்களை படிச்சு கொடுத்தாங்க. ஈமானுடைய முயற்சியை நபி அவங்களுக்கு படிச்சு கொடுத்தாங்க. கண்ணியமான சகோதரர்களே, அப்ப அதுல முக்கியமான ஒரு பாடம் தான், அதுல ஒரு முக்கியமான பாடம் தான் அல்லாஹ் ஹாலிக், படைச்சவன், படைப்பு அல்லாஹ் அவன் கண்ட்ரோல்ல வச்சு கொண்டிருக்கிறான் என்றதுக்கு ஆகப்பெரிய ஆதாரம் இந்த ஹிஜ்ரத் தான். நபி அவங்க வீட்டுல இருந்து வெளியேறாங்க. நீண்ட சம்பவம். வீட்டுல இருந்து வெளியேறாங்க. வெளியேறும் பொழுது இந்த 3 விஷயம் நடந்துச்சு, 3 சப்ஜெக்ட் நடந்துச்சு. அவங்க மஷூரா செய்யறாங்க, என்ன செய்யும் இவர. ஒரு சூரத்து தௌபால அல்லாஹ் சொல்றாங்க, வைத்தியம் குல் பிக்கல்லஜின கஃபரு. ஒரு ஷாரார் சொன்னாங்க, இவரை நாங்க இப்படியே ஹவுஸ் ஹரஸ்ல வைப்போம். சைத்தான் சொன்னா வைக்குவாங்க, ஊராக்கெல்லாம் சேர்ந்து உங்களே அடிச்சு போட்டுருவாங்க, அவனோட ஃபேமிலியெல்லாம் நீங்கிக்கிறாங்க. இன்னொருத்தர் சொன்னார், இல்லை இவரை நாங்க ஊரை விட்டே அனுப்பிடுவோம். சைத்தான் சொன்னா அனுப்புவான், அவர் அங்க வைத்து ஒரு ஜமாத்தை ரெடியாக கொண்டு வருவார். கடைசியா அபூஜஹல் சொன்னான், ராவோட ராவா ஆளை அப்படியே கொண்டு போட்டுருவோம். யாரு கொள்ற, உனக்கு மணி கட்டுற யாரு, யாரு கொள்ற. இப்ப 25 பேரை செலக்ட் பண்ணினாங்க. ஒவ்வொரு ஃபெமிலியிலும் இல்ல, நல்ல யங் துடிப்பான 25 பேருக்கு பொறுப்பு கொடுத்தாங்க. இந்த 25 பேரும் சேர்ந்து இவரை ராவோட ராவா அப்படியே கத்தல் பண்ணோம். அரபிகள்கிட்ட ஒரு நல்ல விஷயம் ஒன்று இருந்துச்சு. என்னண்டா, நபி அவங்க சொன்னாங்க, ஜாஹிலியத்து நல்ல பழக்கம் கொஞ்சம் இருந்துச்சு. ஒன்று என்ன தெரியுமா, ரகசியம் போடுவாங்க. விரோதிக்கும் ஏது நடந்தா சந்தோஷப்பட மாட்டாங்க, விருந்தாளியை கண்ணியப்படுத்துவாங்க. அது அரபிகள்கிட்ட நல்ல பழக்கம். ரகசியம் என்றா ரகசியம் தான். அங்க பேசி முடிவெடுக்கிறாங்க, இந்த செய்தி வெளியே போகவே கூடாது. இது ரொம்ப பெரிய சீக்கிரம், யாரும் சொல்லக்கூடாது. ஏன்னா நாங்க இதை பிளான் பண்ணணும். இன்றைக்கு ராவே காலை கொண்டு போட்டுடணும். சந்தோஷத்தில் நிற்கிறாங்க, இந்தியோட எல்லாம் முடிஞ்சிடும். அல்லாஹ் ஆயத்தை இறக்கிட்டாங்க, நபியே உங்களை இப்படி இப்படியான பிளான் பண்றாங்க, நீங்க தயவு செஞ்சு ராவா பேசினுங்க. எங்க போங்க, மதீனாவுக்கு. நபி அவங்க இந்த ஆயத்தை இறங்கினதோட அபூபக்கர் கூப்பிடுறாங்க. அபூபக்கர் இரவோடு இரவா இப்ப போகணும், நாங்க மதீனாவுக்கு. அபூபக்கர் எனக்கு ரோட் தெரியாது, இருக்குங்க போற ரூட் தெரியாது, யாரையாவது ஒருத்தர ஹயரு பேசுங்க. தேடி பார்த்தா ஒரு ஆள் இருக்கிறார். அவர் பார்த்தா ஒரு ஜூ, ஒரு யூதன், அப்துல்லா இப்னு உரைக்கி. அவர்கிட்ட சொன்னாங்க ஒரு ரகசியம், ஆனா யார்கிட்ட சொல்லக்கூடாது, வெளியிடக்கூடாது. அவன் ஜூவா இருந்தாலும் சொல்லிட்டான், செல்ல வானம்டா செல்றேன் எங்கட தானே ஒரு செய்தி பரவணும்டா அவட்ட காதில் போட்டா போதும், ஒரு கிலோனுக்கும் போய்த்திரும். செல்ல வானம் மட்டும் போடுங்க, ஒரு செய்தி போகணுமா, ஒரு செய்தி அவசரமா போகணும்டா ஒத்தத்தையும் சொல்லாதீங்க போதும், அது வைத்திரும். அப்படி சொன்னாதான் வைத்திரும். இந்த ஜூட்ட, இந்த யூதன், இந்த அப்துல்லா இப்னு உரைக்கு அபூபக்கர் ரலியல்லாஹு சொல்றாங்க, வெரி சீக்கிரட், யார்கிட்ட சொல்லக்கூடாது. உங்களுக்கு எவ்வளவு ஹேர், 2 திர்ஹம், 2 திர்ஹத்துக்கு ஹேர் பண்றாங்க. அவர் தான் கூட்டிட்டு போறாங்க. கண்ணியமான சகோதரர்களே, நபியவங்க அப்படியே ஊட்ட சுத்தி அப்படியே ரவுண்ட பண்ணிக்கிறாங்க. 25 பேரும் நபியா மண் புடி ஒன்று எடுத்தாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், முன்னால பின்னால நாங்க தடை உண்டாக்கிட்டோம். அவருடைய கண் அப்படியே நாங்க பார்வை இல்லாம ஆக்கிட்டோம். கண் திறந்து தானே இருக்குது, கண் திறந்து இருக்குது. அல்லாஹ் அந்த நேரத்துக்கு பார்வை எடுத்துட்டான். அப்படியே அவங்க முன்னாலே போறாங்க, ஆனா கண் திறந்து இருக்குது, இவங்க ஒருத்தரும் காணல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே போனாங்க, தௌர் கோஹிக்கிட்ட நடந்துதான் போனாங்க. ஏன்னா அவருக்கு அங்கதான் வர சொல்லிக்கிறாங்க. அப்துல்லா இப்னு உரைக்கு சொன்னாங்க, நீங்க இங்க வராதீங்க, அங்க நில்லுங்க, இங்க வந்தா நாங்க மாட்டிக்கொள்வோம், நாங்க மாட்டிக்கொள்வோம், நீங்க அங்க வாங்க. 3 கிலோமீட்டர் நடந்து போனாங்க தௌர் கோஹிக்கு.
அவடத்து போனீங்கன்னா அவடத்து போய் பார்த்தா இப்படி உயரம். அபூபக்கர் ரலியல்லாஹு எல்லாம் கிளியர் பண்ணாங்க. அந்த குகையை அப்படியே கிளியர் பண்ணாங்க. கிளியர் பண்ணி என்ன செஞ்சாங்க, கடைசியா அபூபக்கர் ரலியல்லாஹு யா ரசூலல்லாஹ் நீங்க வாங்க, எல்லா பொண்ணையும் அடைச்சாங்க. ஒவ்வொரு இடத்துல பொந்துகளுக்கு எல்லாத்தையும் அடைச்சாங்க. பொண்ணை பேலன்ஸ் ஆகிடுச்சு. அதை அடைக்கிறதுக்கு தேவையான துணிமணி இல்லை. அவங்க அப்படி காலை வச்சுக்கோனாங்க, யா ரசூலல்லாஹ் தூங்குங்க. நபி அவங்களுக்கு டயர் தூங்கிட்டாங்க. ஏன்னா நபியை விட அபூபக்கர் ரலியல்லாஹு விட நபி 2 வயசு மூப்பு. அதை விட கொஞ்சம் அபூபக்கர் ரலியல்லாஹு கொஞ்சம் ஜவான் மாதிரியா தூங்கினாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி தூங்குறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு கண்ணால கண்ணீர் அப்படியே கொட்டுது. எழுப்பி பார்த்தாங்க, என்ன அபூபக்கர் ரலியல்லாஹு இல்லை யா ரசூலல்லாஹ், ஒரு தேள் என்ன கடிக்குது. நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண விரும்பல, நான் உங்களை எழுப்ப விரும்பல, ஏன்னா நீங்க டயர்டோட தூங்குறீங்க. நபி அவங்க உம்மில் நீர் எடுத்து அப்படி தொடங்கினாங்க. தடவி தீக்குறாங்க. இங்க மக்கால செய்துட்டு போகுது, யார் முகமதுடைய தலையை வெட்டி கொண்டாடுறாங்களோ அவங்களுக்கு 100 ஒட்டம் உடனடியா கொடுக்கப்படும். 100 ஒட்டம்னா இந்திய கணக்குப்படி சுமாரா 2.5 கோடி. நபியில தலைக்கு விலை பேசுறாங்க, 2.5 கோடி உடனே கொடுக்கப்படும். தேடுறாங்க. நபி அவங்க சொன்னாங்க, அபூபக்கர் யா ரசூலல்லாஹ் மேலால போறாங்க, பணியை பார்த்தாங்கன்னா நாங்க மாட்டிக்கொள்வோம், பெருசா ஒன்றும் கொடுக்க தேவையில்லை, பார்த்தாங்கன்னா போதும். அப்பதான் நபி அவங்க சொன்னாங்க, லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா, பயப்படாங்க, அல்லாஹ் எங்களோட இருக்கிறாங்க. இந்த லா தஹ்சன் என்ற வார்த்தையை வச்சு கிதாபே எழுதிக்கிறாங்க. அந்த கிதாபோட தலையங்கம் லா தஹ்சன். கண்ணியமான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதில் சொன்ன ஒரு வார்த்தை எங்களுக்கு முழு உலகத்துக்கும் ஒரு பாடம். என்ன கவலை, என்ன கஷ்டம், என்ன பிரச்சனை, சோதனை, நெருக்கடிகள் வந்தாலும் அல்லாஹ் எங்களோட இருக்கிறார். லா தஹ்சன், நீ கவலைப்படாது. இந்த வார்த்தையை நாங்கள் நீங்க எல்லாம் பாடமாக்கிறோம். மனைவிக்கு சொல்லணும், லா தஹ்சன், நீ கவலைப்படாது, அல்லாஹ் எங்களோட இருக்கிறார், அல்லாஹ் எங்களோட இருக்கிறார். இது ஈமான்ட சஃபர்ல படிச்சு கொடுத்த பெரிய ஒரு பாடம். என்ன நடந்தாலும் அல்லாஹ்வுடைய நாட்டத்தோட இந்த ஈமான்ட உழைப்பு செய்து கண்ணியமானவர்களே, இன்றைக்கு ஹிஜ்ரத்தில் நபி அவங்க சொன்னாங்க, லா ஹிஜ்ரத் இன்னும் ஹிஜ்ரத்தில் வலாக்கில் ஈமான் வல் ஜிஹாத். ஈமான்ட முயற்சி. அதனால கண்ணியமானவர்களே, எந்த ஊர், எந்த கிராமம், எந்த மஹல்லா, எந்த தனிநபர், எந்த குடும்பம் தீன தள்ள சுமப்பாங்களோ அல்லாஹ் மதீனா வாசிகளை மதீனாவை கண்ணியப்படுத்தினவங்க அல்லாஹ் கண்ணியப்படுத்த. அதுதான் இந்த சஃபருடைய பிரதானமான இலக்கு நோக்காக இருக்கு. மதீனா வாசிகளுக்கு நபி அவங்க எப்படி சொன்னாங்க, தஜ்ஜால் இங்க வரமாட்டான், தஜ்ஜால் வரமாட்டான். உலகமெல்லாம் தஜ்ஜால் அட்டகாசி செய்வான், மதீனாவுக்கு வரையில. அது ஈமாண்ட மண்ணை சுமந்து, ஈமாண்ட பிரகாசத்தை சுமந்து. எல்லாருக்கும் மதீனாண்டா ரொம்ப பெரிய விருப்பமா இருக்கு. காரணம், நபியுடைய அந்த தீனை அவங்க வரவேற்றாங்க. நாங்களும் என்ன செய்யணும்டா, ஊரெல்லாம் இந்த தீனை சுமந்து வரவேற்கிறோம். என் குடும்பம் தீனை வரவேற்கிறோம், என் மஹல்லா மஸ்ஜிது தீனை வரவேற்கிறோம், என் ஜமாத்து தீனை வரவேற்கிறோம். எல்லாம் எடுத்துக்கிற முழு உலகமெல்லாம் போகணும். கண்ணியமான சகோதரர்களே, கடைசி ஒரு விஷயம் சொல்லி முடிக்கணும். இந்த உழைப்புடைய அசல் நோக்கம் முதலாக அல்லாஹ் ஹாலிஸ், அல்லாஹ் படைச்சவன் கண்ணியத்தை வழங்குறது. யார்ட கண்ணியம் இல்லை, அல்லாஹ்ட கண்ணியம். இரண்டாவது, ஆகிரத்துடைய கவலை உண்டாகும். துனியாட கவலை இல்லை, ஆகிரத்துடைய கவலை. மௌத்துக்கு பின்னால் என்ன வாழ்க்கை நிம்மதியா அமையும். இங்கதான் கஷ்டம் சிரமம் எல்லாமே. ஆனா அங்க அழிவே முடிவே இல்லாத ஆகிரம் ஒன்று இருக்கு. அந்த ஆகிரத்துக்கு நான் என்ன தயார்படுத்துவேன். மூணாவது, எங்களோட அஸ்பாபை கொண்டல்ல அமாலுகளான தேவைகள் பூர்த்தியாகும். அஸ்பாபுகளால அல்ல, அமாலுகளான தேவை பூர்த்தியாகும். எந்த சிக்கரால, எந்த சஹஜத்தால, எந்த துவாவால, எந்த அமலால, எந்த இபாதத்தால. நபியுடைய தர்பியத் அதுதான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சில கட்டங்கள் வருவாங்க. ஒரு சஹாபி வந்தாங்க, யா ரசூலல்லாஹ் நேத்திரவு என்ன தேளொண்டு தீந்திச்சு. நபி அவங்க அந்த சஹாபியோட ஈமானுக்கு ஏற்ற மாதிரி படிச்சு கொடுத்தாங்க. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், காலையில மாலையில் நீங்க அஊது பிகலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் ஷர்ரி மா கலக், இந்த படைப்புகள் என்ன கெடுதிக்கு எல்லா கெடுதியை விட்டு நான் அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை கொண்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று நீங்க ஓதல்லையான்னு கேட்டாங்க. ஓதுங்கலம் எதுற கசை, உங்களுக்கு எந்த ஆபத்தும் வராதான், எந்த ஆபத்தும் வராது. நீங்க சதகா கூடுங்க, உங்களுக்கு எல்லா ஆபத்திலிருந்தும் அல்லாஹ் உங்களை பாருங்க.
உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு உதாரணம் காட்டினாங்க. இந்த உஸ்மான் மா தர்ர உஸ்மான் மா ஃபஅல், இவர் குடுத்திக்கிற தீனுக்கு செலவழிக்கிற பணங்கள், தீனுக்கு அள்ளி அள்ளி கொடுத்தது எப்படி என்றா, இவர் என்ன பாவம் செஞ்சாலும் இவருக்கு பிரச்சனை இல்லை. நபி அவங்க லைட்டை கொடுக்குறாங்க, நீங்க பாவம் செஞ்சாலும் பிரச்சனை இல்லை. ஆனா அவங்க அப்படி செய்யல. ஏன்? தீனுக்கு செலவழித்தாங்க, பணத்தை செலவழித்தாங்க, அவங்களோட உடலை செலவழித்தாங்க, அவங்களோட எல்லா விஷயத்தையும் தீனுக்கு செலவழித்தாங்க. அதனால எங்களோட அமால்கள் அஸ்பாபுகளாக மாறும். அமலால சேவைகள் பூர்த்தியாகும், அமலால சேவைகள் பூர்த்தியாகும். கண்ணியமான சகோதரர்களே, நாங்க தஹஜ்ஜத்துல கொஞ்ச நேரம் அல்லாஹ்வோட முனாஜாத் செய்து அல்லாஹ்வுக்கு முன்னால இந்த விஷயங்களை சாதிக்கப்படும். விஷயங்கள் சாதிக்கிறதுக்கு ஈமான் பலமாகும், யக்கீன் பலமாகணும். யக்கீன் பலமாகிறதுக்கு கண்ணியமானவர்களே நீண்ட சபர் போகணும், நீண்ட தூரம் போகணும். நீண்ட தூரம் போற அளவுக்கு இஹ்லாஸோட யார் பாடுபடுவாங்களோ, கஷ்டத்தோட சிரமத்தோட துனியாவோட நிலைமைகளோட யார் பாடுபடுவாங்களோ, அல்லாஹ் மௌத்துக்கு முன்னால் சொர்க்கத்தை காட்டித்தான் அல்லாஹ் மௌத்தாக்குவான். சூரா யாசின் அல்லாஹ் இதை விரிவாக அல்லாஹ் சொல்றான். விரிவாக ஹபீபு நஜ்ஜாருடைய சம்பவத்தை அல்லாஹ் விரிவாக சொல்றான். மௌத்துக்கு முன்னால் அவருக்கு அல்லாஹ்வுடைய ஒரு மலக் அனுப்பி அல்லாஹ் சொன்னான், உண்ட வயிறு திணிக்கப்படுகின்றது, இதோ இந்த உண்ட சொர்க்கத்தை இதுகுலில் ஜன்னா கையில இதுகுலில் ஜன்னா கால யா லைத கௌமி யஅலமூன், உண்ட சொர்க்கம் ரெடி தயாராயிடுச்சு. அவர் சொன்னார், என் ஊர் மக்களுக்கு தெரிஞ்சா நல்லா இருக்குமே, அல்லாஹ் எல்லா பாவத்தையும் மன்னிச்சு இவ்வளவு பெரிய கண்ணியத்தை அல்லாஹ் என்ன சந்திக்கிறான் என்ற செய்தி இந்த ஊருக்கு தெரிஞ்சா நல்லா இருக்குமே. இதனால நான் சொல்றேன், அடிக்கடி நாங்க சொல்றோம் என்னண்டா, யாசின் ஓதுறதோட பொருளை வழங்கப்படும், பொருளை வழங்கப்படும். அல்லாஹ் என்ன யாசின் அல்ல இவ்வளவு ஈமாண்ட பிரகாசம் எல்லாம் வச்சுக்கிறான். அதனால கண்ணியமான சகோதரர்களே, தூர நாட்டுக்கு போகணும், தூர இடத்துக்கு போகணும், நல்ல பணம் செலவழிக்கப்படணும், நல்ல இதுக்காக முஜாஹிதா குடும்பமா தீனுக்கு தயாராகும். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்